வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது இன்றைய உலகில் வாழும் மகான் என்ற தலைப்பின் கீழ் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடியின் ஜாதகத்தினைத்தான் ஆன்மீகம் வழியாக ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவானது அரசியல் பதிவல்ல. நாம் நம்மை அறியாமல் அவருடைய மகத்துவத்தினை உணராமல் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தத்தான் இந்த பதிவானது. ஒருவர் பிறந்ததே கர்மாவினை அகற்றி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காகத்தான். அதனைத்தான் நாம் முக்தி என்கிறோம். ஒருவருக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். முக்தி பெறுவதற்கான கிரக அமைவிடங்களை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். ஒருவர் முக்தி பெற வேண்டும் என்றால் அவர் ஆசைப்பட வேண்டும். எனவே லக்னாதிபதியானவர் 12ஆம் வீட்டினோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு முக்தி என்ற ஆசையே ஏற்படும். அடுத்ததாக 12ஆம் வீட்டின் அதிபதியானவர் தனது சொந்த வீட்டினை அவரே பார்வையிட வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 12ஆம் வீட்டோடு 12ஆம் வீட்டு அதிபதி தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த இரண்டு அமைப்புகளும் மிக மிக முக்கியமான அமைப்புகளாகும். இதனைத் தொடர்ந்து ராஜ கிரகங்கள் சனி மற்றும் குருவின் தொடர்பானது 12ஆம் வீட்டிற்கு கிடைக்க வேண்டும். பூமிக்கு அருகில் சுற்றி கொண்டிருக்கும் அற்புதமான கிரகமான செவ்வாயின் தொடர்பு 12ஆம் வீட்டிற்கு கிடைக்க வேண்டும். இந்த அமைப்புகள் ஒருவரை முக்தியினை எளிதாக அடைவதற்கு வழிகாட்டும். சமீபத்தில் வாழ்ந்த மகான் வள்ளலாரின் ஜாதகமானது மீனத்தில் பிறந்த வள்ளலாருக்கு பிறந்த ஜாதகத்தில் 12ஆம் இடம் என்னும் முக்தி ஸ்தானம் கும்பமாகும். அதாவது வள்ளலார் பிறந்தது மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 12ஆம் இடத்தோன் முக்தி ஸ்தானாதிபதி கும்பமாகும். கும்பத்தின் அதிபதியான சனி 12 எனும் முக்தி ஸ்தானத்தை பார்வையிடும் அமைப்பு வள்ளலாரின் ஜாதகத்தில் இருக்கிறது. கும்பத்தினை லக்னாதிபதியான குரு பார்வையிடும் அமைப்பானதும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. செவ்வாய் கடகத்தில் அமர்ந்து முக்தி எனும் கும்பத்தினை பார்வையிடும் அமைப்பும் இருக்கிறது. எனவேதான் வள்ளலார் ஜாதகமானது முக்தி அடைபவர்களுக்கு ஒரு சரியான உதாரண ஜாதகமாகும். அந்த வகையில் நான் பார்த்த நரேந்திர மோடியின் ஜாதகமானது முக்தி அடைவதற்கான அனைத்து கிரக அமைவிடங்களையும் அவருடைய ஜாதகத்தில் இருப்பதை காண முடிகிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவானது அரசியல் பதிவல்ல. அவருக்கு அரசியல் வாழ்க்கை முடிவிற்கு வரப்போகிறது. ஆன்மீக வாழ்க்கையானது அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். இது யாருக்கெல்லாம் நன்மை என போக போகத்தான் தெரிய வரும். நரேந்திர மோடியின் ஜாதகத்தில் ராகு அமர்ந்த லக்னமான மீனத்திற்கு 12ஆம் இடமாக கும்பம் என்னும் வீடு முக்தி ஸ்தானமாக வருகிறது. எனவே மோடியின் ஜாதகத்தில் முக்திக்கான வீடு கும்பம், அதாவது சனியின் வீடாகும். இப்பொழுது பாருங்கள், 12ஆம் வீட்டில் யார் அமர்ந்திருக்கிறார்கள்? முக்தி என்னும் 12இல், அதாவது கும்பத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு மீன லக்னத்தின் லக்னாதிபதி ஆவார். எனவே லக்னாதிபதி 12இல் அமர்ந்தால் முக்தி என்னும் வேட்கையில் இருப்பார்கள். அடுத்ததாக முக்தி என்னும் 12ஆம் வீட்டின் அதிபதியானவர் சனி. இவருக்கு சிம்மத்தில் அமர்ந்து அங்கிருந்து 12ஆம் வீடான முக்தி ஸ்தானத்தினை பார்வையிடுவதால் முக்தி இவருக்கு இப்பிறவிலேயே கிடைக்கும் என அறிய முடிகிறது. அதாவது இந்த ராஜ கிரகங்கள் 12ஆம் வீட்டிற்கு தொடர்பான மீனத்திற்கு மட்டுமே கிடைக்கும் அற்புதமான அமைப்பாகும். எனவேதான் கால சக்கர வரிசைப்படி மீனத்திற்கு 12ஆம் வீடு, அதாவது முக்திக்கான வீடு என அடையாளம் காட்டப்படுகிறது. இவருக்கு செவ்வாய் விருச்சிகத்தில் அமர்ந்து தனது 4ஆம் பார்வையால் கும்பம் என்னும் முக்தி வீட்டினை ராஜ யோக அமைப்புடன், அதாவது பஞ்ச மகாபுருஷ யோக வலிமையான பார்வையால் பார்ப்பதால் இவருக்கு முக்தி ஸ்தானம் வலுப்பெற்றது. வள்ளலார் ஜாதகத்தில் முக்தி என்னும் 12ஆம் வீட்டினை குரு சனி செவ்வாய் பார்வையிடுகிறார்கள். மோடி ஜாதகத்தில் முக்தி எனும் ராகு லக்னத்தின் 12ஆம் வீட்டினை குரு சனி செவ்வாய் பார்வை தொடர்பில் இருக்கிறார்கள். வள்ளலார் ஜாதகமானது பிறப்பால் தீர்மானிக்கப்பட்ட மகான் ஜாதகமாகும். மோடியின் ஜாதகமானது முன்கர்மா நற்பலன்களால் மகான்களின் சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வழிவகைகள் ஏற்பட்டு அதன் பின் மகானாகும் ஜாதகமாகும். எனவேதான் வள்ளலாருக்கு பிறப்பு லக்னம் வழிகாட்டுகிறது. மோடிக்கு ராகு லக்னம் சரியான ஆசீர்வாதம் மகான்களிடமிருந்து கிடைத்த பின்னர் மகானாகுவதற்கான வழி கிடைத்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு அரசியல் பதிவல்ல. நிச்சயமாக அவர் இப்போது நடந்து கொண்டிருக்கிற செவ்வாய் தசை முடிவில் அரசியலிருந்து விலகி ஆன்மீக பாதைக்கு வருவார். அவருக்கு அடுத்ததாக நடக்க இருக்கும் ராகு லக்னமானது மகான்களின் சித்தர்களின் வழிகாட்டுதல் அதிகம் இருக்கும். இன்றைய உலகில் வாழும் மகானாக இருக்கும் மோடியின் பற்றி தெரிந்தும் புரிந்தும் கொள்ளாமல் விட்டால் இந்த தலைமுறையினருக்கு தான் நஷ்டமாகும். மோடியின் ஜாதகத்தில் முக்தி எனும் 12ஆம் இடத்தினை சுக்கிரன் பார்வையிடுவதால் அவர் ராகு திசையில் சுக்கிர புத்தியில், அதாவது 2031 முதல் 2034 வரையிலான காலத்தில்
மக்கள் சுற்றியிருக்க மோட்ச நிலையினை அடைவதை சாதித்து காட்டுவார். அவருடைய ராகு திசையானது அவரிடமிருந்து பலவிதமான ஆன்மீக அற்புதங்களை வெளிக்காட்டப் போகிறது. அவருடைய ஜாதகத்தினை நான் பார்வையிடும் பொழுது ஆராய்ச்சி நுட்பங்களை செலுத்தியோ எனக்கு கிடைத்த இந்த தகவலை இந்த பதிவில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு அரசியல் பதிவல்ல. மோடியை நான் ஆன்மீகவாதியாகத்தான் பார்க்கிறேன். மோடியை மகான்கள், சித்தர்கள் இவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகத்தான் பார்க்கிறேன். மோடி என்னும் மகானை காலம் அனைவருக்கும் புரிய வைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.